السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وأيضا قال الله تبارك وتعالى في مقام الآخر: شهر رمضان الذي أنزل فيه القرآن فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر. صدق الله العظيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: رب صائم ليس له من صيامه إلا الجوع رب قائم إلا مسلطا إلا السهر أو كما قال عليه الصلاة والسلام. விண்ணை படைத்து விண்ணிலே விண்மீன்களை படைத்து மண்ணை படைத்து மண்ணிலே மனிதனை படைத்த எல்லா புகழும் அந்த இறைவனுக்கே. கண்ணியத்திற்குரிய பெரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விற்கு நாம் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நமக்கு புனிதமிக்க ரஹ்மத்துடைய மாதத்தின் ரமலானுடைய மாதத்தை நமக்கு அல்லாஹ் நசீபாக்கி அருள் புரிந்திருக்கின்றார். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையை கொண்டு இன்றைக்கு இரண்டாவது நோன்பாக இருக்கின்றது. நேற்று புதன்கிழமை அல்லாஹ்வுடைய கிருபையில் ஆர்வமாச்சு, வியாழக்கிழமை முதல் நோன்பு, இன்னைக்கு இரண்டாவது நோன்பாக இருக்கின்றது. பெரிய நண்பர்களே, இதனுடைய சிறப்புகளை பற்றி நம்ம தொடர்ச்சியாக தாங்கள் படி சொல்லிக்கிட்டே இருக்கோம். 2-3 வாரமாக தொடர்ச்சியாக ரமலானுடைய மாதத்தின் சிறப்புகள் என்ன, எப்படிப்பட்ட மாதம் இது, ஏன் அல்லாஹ் இந்த மாதத்தை தேர்ந்தெடுத்தான், அதே மாதிரி நோன்பினுடைய வைப்பதனுடைய சிறப்புகள் கண்ணியத்தை பற்றியும் தாங்களுக்கு முன்பு விளக்கமான முறையில் தொடர்ச்சியாக அறிவிக்கப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்தில் இருந்து தாங்களுக்கு முன்பு நோன்பினுடைய சட்டதிட்டங்கள் என்ன. சுப்ஹானல்லாஹ், இன்னைக்கு உலகத்தில் ஒரு மனுஷன் ஒரு தொழில் செய்கிறான், ஒரு வியாபாரம் செய்கிறான் அப்படின்னா அப்படியே செஞ்சிட முடியாது. இப்போ ஒன்றுமில்ல, ஹக்கீம் பாய்க்கு வந்து 2 வீலர் மெக்கானிக், அவருக்கு வேலையே தெரியாமல் சும்மா குத்துமதிப்பாக கடையை வச்சிட முடியுமா? ஏதாவது ஒயர் வந்திருக்குது, ஏதாவது பிடுங்க வேண்டியதா, ஏதாவது கட்ட வேண்டியதா, ஏதாவது மாட்ட வேண்டியதா, முடியுமா ஜி? முடியாது. எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் முறையான முறையில் அது நாம் தெரிந்திருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், உண்மையா இல்லைங்களா? எந்த விஷயமா இருந்தாலும் சரி, வண்டி ஓட்டுறதுல இருந்து நடக்கிறதுல இருந்து சாப்பிட்றதுல இருந்து எல்லா விஷயங்களுமே முறையான முறையில் நாம் கற்றிருக்க வேண்டும், பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் அந்த விஷயத்துடைய பிரயோஜனம், முழுமையான நன்மை நமக்கு கிடைக்கும். இன்னும் ஏதோ என் புருஷன் கச்சேரிக்கு போனா அப்படிங்கிற மாதிரி ஏனாதானோ சொப்பி ரோஜா இருக்கே ஹமபி ரோஜா இருக்கீங்க அப்படின்னு நினைச்சு கிடையாது. எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, நோன்பு வச்சிருக்கிறாங்க, ஆனா அவங்க நோன்பு ஷரியத்து பிரகாரம், இஸ்லாத்தின் பிரகாரம் கூடுனதா கூடுலியா, அல்லாஹ்வுடைய தர்பார்ல ஏற்றுக்கொள்ளப்பட்டதா படவில்லையா அவருக்கே தெரியாது. ஏன்? அதனுடைய சட்டதிட்டங்கள் அவருக்கு தெரியல. அல்லாஹ் அக்பர். நோன்பு வைத்துக் கொண்டு என்னென்ன காரியங்கள் செய்யணும், என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு ஷரியத்து சொல்லுது. இலக்கமான முறையில், தெளிவான முறையில், ஒரு கடுகு அளவு கூட விடல. ஆனா அந்த மனிதருக்கு நோன்புடைய சட்டத்திட்டங்கள் தெரியல, ஷரியத்துடைய சட்டத்திட்டங்கள் தெரியல. ஆனா நோன்பு வச்சிருக்கிறார், தொழுகிறார். ஆனா அவருடைய விஷயங்கள், அவர் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பது அவருக்கு அறியாமல் செய்து கொண்டே இருக்கின்றார். நௌசுபில்லாஹ். பெரியவர்களே, அதனால இன்ஷா அல்லாஹ் நோன்பினுடைய சட்டதிட்டங்களை தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். ஒவ்வொரு ஆண்டும் நம்ம அல்லாஹ்வுடைய கிருபையில புனிதமிக்க ரமலானுடைய மாசத்துல மசாயிலே ரோசாவுடைய சட்டதிட்டங்களை தங்களுக்கு முன்னாடி விளக்கமான முறையில் எடுத்துரைப்போம். வழக்கம் போல இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்திலும் இந்த மாதத்திலும் தாங்களுக்கு தேவைப்படும் சமயத்தில் நோன்பு, ஜகாத்து, ஃபித்ரா, அது மாதிரி பல விஷயங்களை தாங்களுக்கு முன்னாடி எடுத்து சொல்ல நாம் விரும்புகின்றோம். பெரியவர்களே, முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஷஹ்ரு ரமதான் அல்லஸீ உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இதனுடைய விளக்கம் நம்ம போன வாரமே சொல்லிட்டோம், இது வேண்டாம், விட்டுடுங்க. ஒரே விஷயத்தை அரைச்சமாவே திருப்பி அரைக்கக்கூடாது. இப்போ அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஆயத்தில் சொல்றான், فَمَنْ شَهِدَ مِنْكُمُ الشَّهْرَ فَلْيَصُمْ وَمَنْ كَانَ مَرِيضًا أَوْ عَلَى سَفَرٍ فَعِدَّةٌ مِنْ أَيَّامٍ أُخَرَ. சுப்ஹானல்லாஹ். இப்போ அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, அதாவது உங்களில் யாருக்காவது புனிதமிக்க ரமலானுடைய மாதம் பெற்ற பிறகு, கிடைத்த பிறகு நீங்கள் கண்டிப்பாக நோன்பு நோக்காமல் இருக்கக்கூடாது. ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹர
ஃபல்யஸும் அல்லாஹ் கட்டளை இடுகின்றான். அமர் அமர் அப்படின்னா அதாவது அல்லாஹ் கட்டளை இடுகின்றான். ஃபல்யஸும் நோன்பு வை. நீ அல்லாஹ்வுடைய கிருபையில தந்துருஸ்தா இருக்கிற, சஹி சலாமத்தா இருக்கிற, உடல் ஆரோக்கியமா இருக்கிற, நோய் எதுவும் இல்லை, நல்லா தந்துருஸ்தா இருக்கிற அப்படின்னா கண்டிப்பாக முக்கியமா இருக்கிற, உள்ளூர்ல இருக்கிற, முசாஃபிரா இல்ல, வெளியூர்ல இல்ல அப்படின்னா கண்டிப்பா உன்னின் மீது நோன்பு கடமை. அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். நாம் உங்களின் மீது நோன்பை கடமையாக்கி வைத்திருக்கின்றோம், எப்படி உங்களுடைய முன்னால் இருக்கக்கூடிய சமுதாயத்தின் மீது நோன்பை கடமையாக்கினோமோ அதே போன்று உங்களின் மீதும் நோன்பை நாம் கடமையாக்கி இருக்கின்றோம். எதுக்காக வேண்டிஜி? நோன்பு வைக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? லஅல்லகும் தத்தகூன், உங்களுடைய உள்ளத்தில் இறையச்சம் ஏற்படுவதற்காக வேண்டி. ஒரு மனுஷன் நோன்பு வச்சுக்கிட்டு எந்த தவறும் செய்வானா जी? हकीम पे करेंगे कि सिनेमा देखेंगे कि झूठ बोलेंगे कि लड़ेंगे कि क्या दूसरों की चीज़ों को चोरी करेंगे कि गंदे बातें करेंगे कि எதுவுமே செய்ய மாட்டோம். ஏன்? அனா சாயிமுன், நான் நோன்பாளி. நோன்பு வைத்துக் கொண்டு எப்படி உள்ளத்தில் இறையச்சம் ஏற்பட்டு பாவத்தில் இருந்து விலகி இருக்கின்றோமோ அந்த விஷயத்தை அல்லாஹ் விரும்புகின்றான். மீதி இருக்கக்கூடிய மாதங்களிலுமே நீங்கள் நோன்பை தவிர இறையச்சம் எப்படி உள்ளத்தில் ஏற்பட்டதோ அதே போன்று உங்களுடைய வாழ்க்கையை கழியுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா பயிற்சி மாதமாக இந்த மாதத்தை கொடுத்திருக்கிறான். ட்ரைனிங் மாசம், என்ன பயிற்சி மாசம். இப்ப அல்லாஹ் சொல்றான், ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹர ஃபல்யஸும், உங்களில் யாருக்காவது ரமலானுடைய மாதம் பெற்றது கிடைத்தது என்று சொன்னால் ஃபல்யஸும், நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும். பின்னாடி அல்லாஹ் சொல்றான், வமன் கான மரீஸன் அவ் அலா ஸஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், உங்களில் யாராவது ரமலானுடைய மாதம் பெற்ற பிறகு அவர் நோய்வாய்ப்பட்டு விட்டார். மரீஸ் என்றால் நோயாகிட்டாங்க, உடம்பு சரியில்லை, தற்காலிகமா, நிரந்தரமான சொல்லல. நிரந்தரமான நோய் வேற, தற்காலிகமான நோய் வேற. இப்போ ஒருத்தருக்கு திடீர்னு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, இல்லை ஏதாவது காய்ச்சல், பயங்கரமான ஜுரம் வந்துருச்சு, பயங்கரமான சளி, இருமல் இருக்கு, பயங்கர உடம்பு சரியில்லை, காய்ச்சல் இருக்கு, அவர்னால் நோன்பு வைக்க முடியாது அப்படின்னா இது தற்காலிகமான வியாதி. இந்த இடத்துல மரீஸ் அப்படின்னா தற்காலிகமான நோயாளி, நிரந்தரமான நோயாளி கிடையாது. நிரந்தரமான நோயாளி வேற, அந்த சட்டம் நம்ம சொல்லியிருக்கிறோம். இது தற்காலிகமான நோயாளி, அப்புறமே நல்லா ஷிஃபா ஆயிடுவார். வைத்தியம் செஞ்சாரு அல்லாஹ் ஷிஃபா ஆக்கிடுவான், இல்லைங்களா? மீறி ஒரு வாரம் உடம்பு சரியில்லாமல் போகும், காய்ச்சல் சாலிபார் 8 दिन बीमार रहेंगे, बुखार रहेगा, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுவாரு? அல்லாஹ்வுடைய கிருபையில தந்துருஸ்த் ஆயிடுவாரு, அப்புறம் நோன்பு வைக்கலாம். இப்போ அல்லாஹ் இங்க என்ன சொல்றான், ஃபமன் கான மரீஸன் அவ் அலா ஸஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், உங்களில் யாருக்காவது ரமலானுடைய மாதம் பெற்று அதில் அவர்கள் நோன்பு நோக்கட்டும். அப்படி அவர்களுக்கு 2 விஷயத்தை சொல்றான். அதாவது அன்றைக்கு அவர் உடம்பு சரியில்லாம தற்காலிகமான நோன்பு, அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது, உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அவருக்கு நோன்பு விடுவதற்கு அனுமதி உண்டு. भाई बुखार सभी भाई காய்ச்சல் 3-4 दिन बुखार है, தாராளமாக விடலாம், தப்பு இல்லை. புகார் வச்சுக்கிட்டு காய்ச்சல் வச்சுக்கிட்டு உங்களுக்கு வியாதி அதிகமானாலும் சரி, நீ நாசமா போனாலும் சரி, நீ உயிரா போனாலும் சரி, நீ நோன்பு வச்சு ஆகணும்னு ஷரீஅத்து சொல்லல. அல்லாஹ் அக்பர். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு மீறி நாம் சங்கடத்தில் ஆழ்த்துவது கிடையாது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய். உசுருக்கு போராடி அதுக்கு மேல நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப தற்காலிகமா உடம்பு சரியில்லை, ரம்ஜான் மாசம் கிடைச்சது, காய்ச்சல் வந்துருச்சு, நோன்பு விடுவதற்கு அனுமதி உண்டு. அவ் அலா ஸஃபரின், வியாபாரி அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம், அவர் பிரயாணத்துக்கு போகணும், பிரயாணத்துக்கு இங்கிருந்து பெங்களூர் போகணும், இல்ல கர்நாடகா போகணும், இல்ல ஆந்திரா போகணும், எங்கேயா போகணும் அப்படின்னா அவருக்கு அனுமதி உண்டு. ஏன்? முசாஃபிர், சஃபர், பிரயாணம் பயங்கரமான ஒரு மோசமானது, எல்லாத்தையும் செஞ்சவங்களுக்கு தெரியும். அதாவது சஃபருக்கு போறோம் பார்த்தீங்களா, இந்த பிரயாணம் செய்யறாங்க பார்த்தீங்களா, அதுல எத்தனை பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், அனுபவப்பட்டிருக்கிறார். அதனால தான் அல்லாஹ் தஆலா கஸ்ர் செஞ்சான், 4 ரக்காத்தை 2 ரக்காத் ஆகலாம். ஏன்? உனக்கு பிரயாணத்துல பல பிரச்சனைகள் வரும், அதுக்காக வேண்டி என்ன செஞ்ச அல்லாஹ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கிறான். அல்லாஹ்வுடைய கிருபையில 4 ரக்காத்து ஸுஹர் அஸரா 2 ரக்காத் கஸ்ர் தொழுகு. அதனால ஃபஜ்ருடைய 2 ரக்காத் 1 ரக்காத் கிடையாது பாவா. அதே மாதிரி 3 ரக்காத் மக்ரிப் 1 ரக்காத் கிடையாது, 4க்கு 2, இவ்வளவுதான் கஸ்ரு. இப்படி பிரயாணம் அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான காரியம், அது அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால சொல்றான், மரீஸ் அவ் சஃபர்,
பிரயாணியாக இருக்கிறான், முசாஃபிரா இருக்கிறான், அவனுக்கு ரம்ஜான் மாசத்துல முசாஃபிரா இருக்கிறான், பிரயாணம் செய்யறான் அப்படின்னா அவருக்கு அனுமதி உண்டு. அவர் அந்த சமயத்தில் என்ன செய்யலாம், நோன்பை விடுவதற்கு அனுமதி உண்டு. ஆனால் இன்னைக்கு அல்லாவுடைய இருக்கல அவ்வளோ பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து ஃப்ளைட் வந்துருச்சு, இன்னைக்கு ட்ரெயின் வந்துருச்சு, ரொம்ப அதாவது என்ன சொல்லணும்னா அட்வான்ஸ் ஸ்டேஜில் பல விஷயங்கள் வந்துருச்சு. அதனால இன்னைக்கு பிரயாணம் அவ்வளவு கஷ்டம் கிடையாது, லேசானவர். அந்த காலத்தில் அப்படி கிடையாது. எல்லாம் கோவேரி கழுதையில், ஒட்டகத்தில், எந்த காரு எந்த வண்டி இருந்துச்சு. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே சொகுசாக போகிறான். இன்னைக்கு பஸ்ஸில் கூட இன்னைக்கு என்ன சொகுசாக போகிறான்னு தெரியுங்களா? ஏன் டிராவல்ஸில் போனால் படுத்துக்கிட்டே போகலாம், ட்ரெயினில் தான் படுத்துட்டு போகணும், இல்லை பஸ்ஸில் கூட படுத்துட்டு போகலாம். ஏன்னா பணம் கொஞ்சம் அதிகம், அவ்வளோதான். எல்லாம் வசதி வாய்ப்புகள் அதிகமாகிடுச்சு. சரிப்பா, இல்லைப்பா என்னால் முடியும், அல்ஹம்துலில்லாஹ் நான் நோன்பு வைப்பேன், முசாஃபிராக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என் உடம்பு தாங்கும், நான் அல்லாஹ்வுடைய கிருபை நோன்பு வைப்பேன், சிரமம் இல்லை, தாராளமாக வைங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் விடுவதற்கு அனுமதி இருக்கு ஷரியத்தில். உங்களுக்கு மரீஸ் உடம்பு சரியில்லை தற்காலிகமா, முசாஃபிர் தற்காலிகமா, அவருக்கு அனுமதி உண்டு. இப்ப அல்லாஹ் சொல்றான் வமன் கான மரீஸன் அலா சஃபரின் ஃபஇத்தத்து மின் அய்யாமின் உஹர். இப்ப அல்லாஹ் அப்படியே விடல. பெரியன்பேல பெண்களுக்கு பாருங்க, ஆண்களை காட்டில் பெண்களுக்கு அதிகமான உரிமை. ஆனா எத்தனையோ மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. பெண்களுக்கு உரிமையே இல்லை இஸ்லாத்துல, அவங்களுக்கு ஆசாத் இல்லை, அவங்களுக்கு சலுகை இல்லை, அவங்களுக்கு விடுதலை இல்லை, அவங்களுக்கு சுதந்திரம் இல்லை. அப்படி கிடையாது. தீனுடைய விளக்கம் அவங்களுக்கு இல்லை. பெண்களுக்கு மாதவிடை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒரு 3 நாளோ 7 நாளோ 10 நாளோ, 10 நாள் தான் அதிகம். இப்போ இந்த 10 நாள் அவங்க அசுத்தமாக இருக்கிறாங்க அப்படின்னா மேற்படம் தொழுகக்கூடாது, நோன்பு வைக்கக்கூடாது. இப்போ இந்த நேரத்தில் தொழுக அவங்க மறுபடியும் சுத்தமான பிறகு கலா செய்யணுமா? தேவையில்லை. அல்லாஹ் அக்பர். ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. உயிரே போனாலும் சரி தொழுதே ஆகணும். क्या मुतली साहब बैठ को नमाज पढ़, खन्ना होने की बैठ को नमाज पढ़, बैठ को नमाज पढ़ना होता नहीं कि लेट को नमाज पढ़, தூங்கிட்டு படுத்துக்கிட்டே தொழுகு. ஆனால் தொழுகைக்கு மாஃப் இல்லை, தொழுகைக்கு மன்னிப்பு இல்லை. யாருக்கு? ஆண்களுக்கு. ஆனா பெண்களுக்கெல்லாம் எவ்வளவு கொடுத்துருக்கிறான். அந்த மாதவிடாவுடைய சிரமம் ரொம்ப கடினமான சிரமம், மோசமான நிலைமை, வயிற்று வலி, உடம்பெல்லாம் வலி. அப்படிப்பட்ட நிலைமையில பெண்களுக்கு தனி சலுகை எல்லாம் கொடுத்துருக்கிறான். நீங்க 7 நாள் 10 நாள் அல்லாஹ்வுடைய கிருபையில 3 நாள் அசுத்தமா இருந்தீங்க அப்படின்னா 10 நாள் 7 நாளுடைய தொழுகையை திருப்பி நீங்கள் கலா செய்ய வேண்டும் என்பது அவசியமில்லை. அல்லாஹ் அக்பர். ஆனா மரத்பானா ஆண்களுக்கு அப்படி அல்ல, கலா செஞ்சே ஆகணும், தொழுதே ஆகணும். உடம்பு சரியில்லை படுத்தாவது தொழுக விடக்கூடாது. மன் தரக ஸலாத்து ஃபதஅம்மிதன், மன் தரக ஸலாத்து முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர். ஹதீஸ்ல வருது மன் தரக ஸலாத்து முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர். யார் வேண்டுமென்றே தொழுகையை விட்டு விடுகின்றார்களோ அவருக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதாக ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார். இப்ப அதே பெண்களுக்கு ரமலான் மாசத்துல 3 நாள் 7 நாள் 10 நாள் அவங்க வந்து நோன்பு கல்லாவாகுது, அப்படி நோன்பு வைக்க முடியாது, அசுத்தமாயிட்டா நோன்பு வைக்க முடியாது, நோன்பு விட்டுதான் ஆகணும். இப்ப அவங்க என்ன செய்யணும்? ஐயாம் மஅதூதாத், ரம்ஜான் முடிஞ்ச பிறகு அந்த நோன்பை கல்லா செய்யணும். அல்லாஹ் அக்பர். இப்ப நோம்பினுடைய மகத்துவத்தை முக்கியத்துவத்தை எல்லாம் காட்டுறான் பாருங்க. தொழுக விட்டுடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ திருப்பி தொழுக தேவையில்லை, உனக்கு மாஃபு மன்னிப்பு. ஆனா பெண்களுக்கு எல்லாம் சொல்றான் நோன்பை நான் மன்னிக்க மாட்டேன். ரம்ஜான் மாசத்துல அசுத்தமாயிட்டியா, உன்னுடைய நாள் அந்த பீரியடுடைய நேரம் முடிஞ்ச பிறகு, ரமலான் முடிஞ்ச பிறகு நீ மறுபடியும் எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் என்ன செய்யணும்? கலா செஞ்சே ஆகணும். யாருக்கு? பெண்களுக்கு. ஆனா அல்லாஹ்வுடைய கிருபையில ஆண்களுக்கு எந்த நிலைமையிலும் தொழுக மாஃப் கிடையாது, மன்னிப்பு கிடையாது. பெரிய அன்பர்களே, ஆக இப்ப அல்லாஹ் சொல்ற ஐயாமும் மாதூதாத், அதாவது அந்த நேரத்தில் ரமலான் மாசத்துல நீ நோய்வாய்ப்பட்ட, அதாவது நிரந்தரமா இல்லாம நோய்வாய்ப்பட்ட, தற்காலிகமா முசாஃபிரான, உனக்கு சலுகை உண்டு. அந்த நேரத்தில் உன்னை என்ன செய்யறேன்? மன்னிப்பு இல்லை, உனக்கு என்ன செய்யறேன்? சலுகை கொடுக்கிறேன். அந்த நேரத்தில் நீ வந்து நோன்பு வைக்க தேவையில்லை. அப்ப ரமலான் முடிஞ்ச பிறகு நீ என்ன செய்யணும்? கலா செஞ்சே ஆகணும். சுப்ஹானல்லாஹ். முசாஃபிரா இருந்தாலும் சரி, எத்தனை நாள் நோன்பு விட்டியோ அத்தனை நாள் கலா செஞ்சாகணும். உடம்பு சரியில்லை ரம்ஜான் மாசத்துல தற்காலிகமா அவர் என்ன செய்யணும்? கண்டிப்பாக அவரு கலா செஞ்சே ஆகணும் அப்படின்னு அல்லாஹ் இந்த குர்ஆன்ல சொல்றான். இந்த ஆயத்துல பெரிய அன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ருப்ப ஸாயிமுன் லைஸ லஹு மின் சியாமிஹி இல்லல் ஜூ. அல்லாஹ் அக்பர். எத்தனையோ மக்கள் நோன்பாளிகளாக நோன்பு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்,
ஆனால் அவர்களுக்கு பசியை தவிர வேறு எதுவும் மிஞ்சுவது கிடையாது. ஏன் பாய் அது இப்போ நன்மை கிடைக்காதா, பரக்கத்து கிடைக்காதா, வெறும் பசி தான் மிஞ்சுமா? இந்த ஹதீஸுடைய அடிப்படையில் முஹத்திஸின்கள் கூறுகின்றார்கள், ரமலானுடைய மாதத்தின் நோன்பினுடைய சட்டதிட்டங்களை அறிந்த வண்ணம் நோன்பு வைக்க வேண்டும். அவருக்கு சட்டதிட்டங்கள் தெரியாம, இப்போ உதாரணம் ஒன்றும் இல்லை, ஒரு மனிதன் நோன்பு வைத்துக் கொண்டு காதில் மருந்து ஊற்றக்கூடாது. रोजेदार रोजा रखने के बाद आंख में दवा डाल सकते हैं. கண்ணில் மருந்து போடலாம், நோன்பு முடியாது. அதனுடைய எஃபெக்ட் உங்களுக்கு தொண்டையில தெரிஞ்சாலும் பரவாயில்லை. முத்தலிசா கண்ணு இருக்கு பார்த்தீங்களா, கண்ணில் வலி, ஒருத்தர் டிராப்ஸ் போறார், மருந்து போறார் நோன்பு வச்சுக்கிட்டு, அந்த மருந்தினுடைய எஃபெக்ட் கண்டிப்பா எங்க தெரியும்? கழுத்துக்கு வரும், தொண்டைக்கு வரும். அது தெரிஞ்சாலும் உங்க நோன்பு முடியாது. ஆனால் ஒரு மனிதர் நோன்பு வைத்துக் கொண்டு காது வலி அப்படின்னு காதில் என்ன செய்யறாரு? மருந்து போடுறாரு, அல்லது எண்ணெயை காய்ச்சி எண்ணெயை ஊத்துறாரு. அந்த காலத்தில் அப்படிதான் செஞ்சிருந்தா. अबू सभी वैसा नहीं, वो बदन में ताकत भी नहीं भाई. नाटी इलाज करने से हमारे बदन में ताकत नहीं भाई, पूरे ढीले ढीले हो गए. நம்மள எல்லாமே இப்போ என்ன ஆகிட்டோம் அப்படின்னா, இங்கிலீஷ் மருந்துக்கு எல்லாம் மாறிட்டோம். உஜாலாவுக்கு மாறிட்டோம், அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷ்க்கு மாறிட்டோம். நாட்டு மருந்தெல்லாம் வேலை செய்யாது முத்துலி சார். இப்போ அந்த அளவுக்கு உடம்புல தெம்பு இல்லை. அந்த காலத்துல எல்லாம் जुलामा देना, क्या भाई तेल पिलाएंगे, मुफ्ती साहब तेल पिलाएंगे, बदन पूरा तेल लगाएंगे, काना में हंका में सबको भी तेल डालेंगे. अब सुबह तुम तेल डालेगा तो संग फूक डालेंगे तुम लोगों. இறந்து போயிடுவாங்க. டாக்டரே சொல்றான், என்னம்மா காதில் போட்ட காது வலிக்கு என்ன போட்டீங்க, ஏமா போட்டு தொலைஞ்ச பையன் செத்து போயிடுவாமா அப்படிங்கிறான். அவன் அதுக்கு ஒரு மருந்து வச்சிருக்கிறான். நாட்டு மருந்துக்கெல்லாம் இப்போ வேலையே கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம உடம்புல சக்தி இல்லை, நம்ம உடம்புக்கு சக்தி இல்லை. சார் பெரிய விஷம் தானே சாப்பிட்டு இருக்கிறோம். உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்னு இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் மருந்து தான் உணவு. நமக்கு உணவெல்லாம் மருந்து கிடையாது, மருந்து தான் நமக்கு உணவு, அதுதான் சாப்பாடு. நீ சாப்பிட்டாலும் சரி சாப்பிடனாலும் சரி, மருந்து சாப்பிட்டல செத்து போயிடுவேன். டாக்டர் சொல்றான், इमाम भाई तू खाना खाया तो बोलो, नहीं खाया तो भूखा मर, लेकिन दवा नहीं खाएगा तुझे मर जाएगा. நீ இறந்து போயிடுவ. மருந்து தான் இன்னைக்கு உனக்கு உணவு. அப்படிப்பட்ட காலகட்டம் வந்துருச்சு. வேற விஷயத்துக்கு வருவோம். பெரியன்பர்களே, இப்ப அல்லாஹ்வுடைய கிருபையில நமக்கு எத்தனையோ மக்கள் காதுல என்ன போடுறான், காதுக்கு வலி அப்படின்னு மருந்து போடுறான். இப்ப அவனுக்கு சட்டம் தெரியல. உனக்கு क्या सोच लग बैठा है, मैं रोजेदार, मैं रोजा रह गया हूं அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா நோன்பு முறிஞ்சு போச்சு. காதுல மருந்து போட்டாரு, நோன்பு முறிஞ்சு போச்சு. சரி பா, இதே சட்டம் தண்ணி நம்ம குடிக்கிறோம். पानी नहाता इंसान, पानी नहाते वक्त कान के अंदर पानी चला गया, நோன்பு முறியுமா? கண்டிப்பா முடியாது. நோன்பு முடியாது. ஏன் அப்படின்னா இது இயற்கையான விஷயம். தண்ணியில இருந்த மனுஷன் விலகி இருக்க முடியாது இல்லைங்களா? பாருங்க, ஒண்ணுமில்ல, ஷரியத்து இன்ன தீன யுஸ்ருன், தீன் மாதிரி ஒரு லேசான மார்க்கம் உலகத்துல எதுவுமே கிடையாது. அவ்வளவு தெளிவா அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஒருத்தருக்கு இப்ப பாபு பாய் இருக்கிறார், அவர் வெல்டிங் வேலை, வேலை வெல்டிங் வேலை, புகையெல்லாம் அப்படியே ஃபுல்லா வரும். அவர் என்ன செஞ்சாலும் அந்த புகை உள்ள போய் தான் தீரும். அவருடைய நோன்பு முடியாது. இப்ப இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவரு நல்லா என்ன நோன்பு வச்சிருக்கிறார். நோன்பு வச்சுக்கிட்டு வீட்டில் பூரா ஊதுபத்தி பற்ற வச்சுக்கிட்டு, ஏ சாம்பிராண்டி क्या भाई शबे बरत में मुर्दियां गीत को महीने क्या भी किया दालियानी क्या ஊத் दालियानी डाल रहा होता सा होंदा அப்படின்னு நோன்பு வச்சுக்கிட்டு ஃபுல்லா ரூம் பூரா என்ன செய்யறாரு, ஊத்த துவா அப்படியே தாரா சாரமா என்ன செய்யுது, மூக்குல ஏறுது. நோன்பு முறிஞ்சு போயிடும். நௌசுபில்லா. ஏன் இது தேவையில்லை. ஊதுபத்தி என்னஜி தேவை, சாம்பிராண்டி புகை என்ன தேவை? ஆனா ஒரு மனிதனுக்கு அதுதான் தொழில், புகைதான் தொழில். வெல்டிங் அடிக்கிறான், அந்த புகை போய் தான் தீரும். ஷரியத்து சொல்லுது உனக்கு நோன்பு முடியாது. ஏன்? உன்னுடைய தொழிலே அதுதான். அல்லாஹ் அக்பர். தீன் பாருங்க எவ்வளவு லேசான விஷயம். அது மாதிரி பெரியன்பர்களே, இப்ப காதல மருந்து போட்டாரு, அவருக்கு தெரியல, நோன்பு நினைச்சிட்டு இருக்கிறார், ஆனா நோன்பு இல்ல. இந்த ஹதீஸ்ல அதுதான் சொல்லப்படுது. ரப்ப ஸாயிமுன் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லல் ஜூ. எத்தனையோ மக்கள் நோன்பு என்பதாக நினைத்துக் கொண்டிருப்பார்கள், நான் நோன்பாளி என்பதாக. ஆனால் அவருடைய நோன்பு முறிஞ்சு போச்சு, அவருக்கு அது தெரியல. ஏன்? அவர் சொல்றாரு இல்லல் ஜூ, பசியை தேர்ற எதுவுமே அவருக்கு கிடைக்காது. நோன்புடைய நன்மை கிடைக்காது, நோன்புடைய பரக்கத்து கிடைக்காது, அன்வாராத்துக்கள் கிடைக்காது. மறுபடியும் கலா செஞ்சாகணும். நோன்பே இல்லை, முறிஞ்சு போச்சு. रोजा टूट गया है कान में तेल डालने से, दवा डालने से. சுப்ஹானல்லாஹ். இது மாதிரி இது ஒரு உதாரணம் தான்.
பெரியன்பர்களே, இது போன்று எத்தனையோ மக்கள் நோன்பு வைத்திருக்கின்றார்கள். நோன்பினுடைய சட்ட திட்டங்கள் அவருக்கு தெரியவில்லை. அதனால் அவர் நோன்பு முறிந்தாலும் கூட அவர் நினைக்கிறார் நான் நோம்பாளி என்பதாக நினைத்து அவர் நப்பாசையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த ஹதீஸுடைய கருத்து அதுதான். பெரிய விஷயத்துக்கு வருவோம். முதல் விஷயம் சஹருடைய விஷயம். மஸ்லா நம்ம பயான் அதிகமாக செஞ்சிருக்கிறோம், சிறப்புகள் சொல்லியிருக்கிறோம். சட்டத்திட்டங்களை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியம். முதல்ல சஹருடைய விஷயத்துக்கு வரும். ஹதரத்தே ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா கூறுகின்றார்கள், புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருக்கு, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சஹருடைய சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருந்தேன். பெரியவர்களே, சஹருடைய சாப்பாடு சாப்பிட்றது சுன்னத்து, பரக்கத் வாலா கானா. என்னைக்காவது நம்ம தூங்கிட்டோம் பரவாயில்ல, அப்படியே நோன்பு வச்சிங்க தாராளமாக கூடும். டெய்லி தூங்கிக்கிட்டே இருப்போம், நான் சஹர்லாம் சாப்பிட மாட்டேன், நான் அப்படியே நோன்பு வைப்பேன், இல்லை, பலகீனம் உண்டாகும். இது வெறுக்கத்தக்க செயல். நாயகம் சசம் தடுத்திருக்கிறார், அப்படி செய்யக்கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் தூங்கிட்டியா, சஹர் இல்லாமல் அல்லாஹ்வுடைய கேபிள நோன்பு வை, பரவாயில்ல, தப்பு இல்லை. ஆனால் அன்றாட மாமூல் ஆக்கிக்கிட்டா, बोल रहे उठ को दाता मांझ लगो, खाना खा लगो, चाप लगो, 3 बजे खाकर तो जो बोलते कौन रहा था सोरा बाबा 3 बजे से हमने अक्सर चाप ना होगा नहीं அப்படின்னு அவர் நோம்பின சஹரே செய்ய மாட்டேங்கிறார். சஹர் செய்யாம அப்படியே நோன்பு வைக்கிறார். இல்ல, ஷரீஅத் தடை செய்தியே பலகீனம் ஏற்பட்டு நோன்பை விட்டுடுவனே, உடம்பு சரியில்லாம போயிடும், அப்படி செய்யக்கூடாது. உன் கையால் உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய அனுமதி உனக்கு கிடையாது. இப்ப ஹதரத் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பெருமானா சொன்னா சஹர் செஞ்சேன், அவரு தொழுகைக்காக வேண்டி எந்திரிச்சிட்டாரு. எந்திரிக்கும் சமயத்தில் பாங்குக்கும் தொழுகையுடைய நேரம், சஹருடைய நேரம், பாங்குக்கு, இந்த ரெண்டுக்கும் எவ்வளவு நேரம் அப்படின்னா அவர் அறிவிக்கிறாரு 50 ஆயத்துக்கள் ஓதக்கூடிய அளவுக்கு டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். 50 ஆயத்துக்கள் ஓதனா என்ன நேரம் ஆகுமோ அந்த நேரம் பாங்குக்கும் சஹருடைய நேரத்திற்கும் உண்டான வித்தியாசத்தை அவர் கூறுகின்றார். அந்த அடிப்படையில் தான் எல்லா உலமாக்களுமே அல்லாஹ்வுடைய கிருபையில நோம்பினுடைய சுபோ சாதி, இப்போ உதாரணமா 5:21 நம்ம முஃப்தி சாப் கூட சொன்னாங்க, மாஷா அல்லாஹ், அந்த அவுகாத்து ஸலாத்துல 5:21 இருக்கு, ரைட், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு அப்புறமே பாங்கு சொல்லுங்க. ஏன் அப்படின்னா சுபோ சாதியக்கு முன்னாடி சுபோ காசிப்னு ஒன்று வரும். அதாவது பார்த்தீங்கன்னா முத்தலி சாப் அப்படியே வெளிச்சமா இருக்கும் எப்ப சுபோ சாதிக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த வெளிச்சம் மறைஞ்சு போயிடும். அது சுப காசிப், பொய்யான சுபோ, அது உண்மையான சுபோ கிடையாது. சுபோ சாதிக்கு முன்னாடி சுபோ காசிப் அப்படின்னு ஒன்று வரும், கொஞ்சம் வெளிச்சமா தெரியும். நாம நினைச்சோம் ஃபஜ்ருடைய நேரம் ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்னு, கொஞ்ச நேரத்தில் அது மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் தான் சுபோ சாதிக் ஆகும். அப்ப பெரியவங்க முஃப்தி சார் சொன்னாங்க, ஒரு 4 நிமிஷம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா சுபோ சாதிக் பரிபூர்ணமா ஆன பிறகு பாங்கு கொடுங்க. இப்போ உதாரணமா ஒரு வச்சுக்கணும் 5:25க்கு பாங்கு கொடுக்குறோம். இப்போ ஒரு உதாரணம் 5:21 வைங்க ஒரு பேச்சுக்கு, 5:21க்கு சுபோ சாதிக் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், நம்முடைய சஹருடைய வேலையை முடிச்சுக்கணும். ஒரு பேணுதல் அடிப்படையில், भाई मुतौली साहब तुम ही नहीं अब ट्रेन को जाते हैं, 9 बजे तुम ना ट्रेन है, तुम्हें कितने बजे जाएंगे, 8-8:30 बजे चल जाएंगे, नहीं कि बढ़ के 15 से पहले चल जाए, नहीं कि 9 बजे ट्रेन ऐसा होता 50 पर 8 कुछ में यहाँ से निकलूँगा, मुड़ीमा जी मुड़ीमा ट्रेन करेगी संदेह डर लगो जाना, ट्रेन है कि चला गई, क्या होता कि किधर होता कि अपनी काय को भाई इतनी परेशानी है, एक 5-10 लाख पहले चलेगा तो क्या बा हो जाएगा, क्या अभी होता नहीं, क्या लियाकत भाई आराम से जाएंगे, तुम लोग तसल्ली 9 बजे चला ट्रेन है, अभी ट्रेन आया नहीं, हमें 8:30 कुछ चलेंगे, माशाअल्लाह बहुत अच्छी बात है, दिल तसल्ली हो जाएगा, गाड़ी अभी आई नहीं रहे अभी. இது போன்று சுபோ சாதிக்குடைய தலை கரெக்டா 5:21 பாங்குக்கு முன்னாடி பாங்கு வரைக்கும் ஷரியத்தில் சுபோ சாதி வரைக்கும் சாப்பிடலாம், அனுமதி உண்டு. ஆனா ஒரு பேணுதல் அடிப்படையில் நம்ம நோம்பு கூடுனுச்சா கூடுலியா, கபுல் हुआ कि हुआ नहीं कि, சுபோ சாதி होगा कि नहीं कि, मैं कैसा खाया कि माल, இந்த சந்தேகமெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டிதா நீங்க தசல்லியா இத்மீனானா நோம்பு வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பேணுதல் அடிப்படையில் 5:11க்கு என்ன செய்வாங்க, சஹர் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நியத்து சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி நீங்க சாப்பிட்டா கூட ஒன்றும் தப்பு கிடையாது, சாப்பிடலாம் 5:21 வரைக்கும், அது சுபோ சாதிக்குடைய நேரம். ஆனா பெரியவர்களே, நாம ஒரு பேணுதல் அடிப்படையில் சுபோ சாதிக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும், சஹரை முடிச்சுக்கணும்.
எப்படி வண்டி 9 மணிக்கு அப்படின்னா 8:45 8:30 போயிடுறோமோ அது போன்றுதான் இதுவும் ஒன்று. ரெண்டாவது பெரியவர்களே, சஹருடைய இன்னைக்கு பல மக்கள் பாங்கு சொல்லி முடிச்சுற வரைக்கும் சாப்பிட்றாங்க. பாங்குக்கும் சுபோ சாதிக்கு சம்பந்தமா பெரிய நல்லா கேட்கணும். சுபோ சாதிக் ஆனிச்சுன்னா பாங்கு சொல்லுவான் பாய். இப்போ உள்ள மற்ற நேரங்கள் எடுத்துங்க. இப்போ ரம்ஜானுடைய நேரத்தில் நம்ம கரெக்டாக வைக்கிறோம். காமத்தொல்லி சார் ரம்ஜான் கரெக்டாக குருண்டா செய்கிறோம். இதே ரம்ஜான் இல்லாத நேரத்தில் உதாரணத்துக்கு 5:30 மணிக்கு சுபோ ஆகுது அப்படின்னா நாங்கள் 5:50க்கு தான் பாங்கு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா சூரஜுடைய துருவுக்கு பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் அதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தொழுகை நேரம் வைப்போம். ஏன் அப்படின்னா மக்களும் அல்லாஹ்வுடைய கிருபையில கொஞ்சம் தூங்குவாங்க, சில பேர்த்துக்கு குளிப்பு கடமையாகும், இத்திமினானா ராகத்தா எந்திரிச்சு வரட்டும் அப்படின்னு 40 நிமிஷம் கொடுக்குறான். பாங்கு நமக்கு கணக்கல்ல, அதை தான் நான் சொல்ல வரேன். பாங்கு இப்போ உதாரணத்துக்கு 5:25க்கு பாங்கு. இப்போ மோசன் சாஹிப் தூங்கிட்டார், 5:35க்கு பாங்கு கொடுக்குறார். क्या भाई 30 पर 5 तक खाना होगा हमें हरगिज खाना नहीं भाई, रोजा होगा नहीं भाई. சில பேர் அதில் 2 குரூப் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? 2 குரூப். ஒன்று எப்படின்னா अजान देर तक मैं खाऊंगा छोड़ूंगा नहीं, अजान कब मौजूद साहब अल्लाह अकबर बोलेंगे तब तक खाऊंगा. क्या फारूक भाई ये एक ग्रुप है. अभी एक ग्रुप है अजान खत्म होए तक खाएंगे हमें. उन अल्लाह अकबर बोलकर सब भी बोलकर सो अल्लाह इलाहा इल्लल्लाह खत्म करे तक ये 5 लहजा खींचूंगा तब तक भी मैं खाने को छोड़ूंगा. अजान खत्म होए तक भी खाऊंगा जी, छोड़ूंगा नहीं मैं. அப்படிங்கிற ஒரு குரூப். 2 குரூப் இருக்கு. 2 குரூப்மே டேஞ்சர் குரூப். 2 குரூப்மே டேஞ்சர் குரூப். ஏன் அப்படின்னா நமக்கு கணக்கு சுபோ சாதிக் பாய். அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? சுபோ சாதிக் ஆச்சா खाना पीना बंद करो. बाबा अल्लाह मफरत செய்யணும். अपील भाई बार बार बोलते थे खाना पीना बंद करो, रोजे की नियत करो அப்படின்னு அவர் போய் சேர்ந்துட்டார். சொல்லி அவர் போய் அல்லாஹ்வுக்கு சொந்தமாயிட்டார். பெரியன்பர்களே, ஆக சுபோ சாதிக் வரைக்கும் தான் நம்முடைய நேரம். பாங்கு நம்முடைய கணக்கு கிடையாது. பாங்கு நீங்க சுபோ சாதிக் அப்புறம் எப்ப வேணா சொல்லுவாங்க, அந்த கணக்கு நமக்கு கிடையாது. நமக்கு கணக்கு சுபோ சாதிக் வரைக்கும் தான். அது வரைக்கும் தான் எல்லை. ஒரு பேணுதல் அடிப்படையில் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க நிப்பாட்டிக்கிட்டீங்கன்னா நல்லது, சிறப்பு, அவ்வளவுதான். சரி பெரியம்பள்ளி, இது சஹருடைய சட்டத்திட்டங்கள். இப்போ ஒரு மனுஷன் சுபோ சாதிக் ஆயிடுச்சு நல்லா தெரியும், தெரிஞ்ச பிறகு சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அவருடைய நோன்பு கூடாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. சுபோ சாதிக் ஆயிடுச்சுன்னு நல்லா இவருக்கு தெரியும், தெரிஞ்ச பிறகு பாங்குக்கு எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறார். பாங்கு சுபோ சாதிக் முடிஞ்சு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் சொல்றாங்க, அது வரைக்கும் இவர் சாப்பிட்றாரு அப்படின்னா அவருடைய நோன்பு கண்டிப்பாக கூடாது. ஏன்? சுபோ சாதிக் தான் நம்முடைய கணக்கு. சூரியன் மறைவு ஆச்சா இஃப்தாருடைய கணக்கு. சூரியன் சுபோ சாதிக்கு வந்துச்சு, சாப்பாடு எல்லாம் நிப்பாட்டிருங்க, குடிக்கிறத நிப்பாட்டிருங்க. அதே போன்று சூரியன் மறைஞ்சிச்சா இஃப்தாருடைய நேரம் வந்துச்சா அதிகமாக எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் தாமதிக்க கூடாது. உடனே என்ன செய்யணும்? நோன்பு திறக்க வேண்டும். அத்தீனு குல்லுன் இத்திபா. தீன் என்பது நீங்க நினைக்கிற மாதிரி நாம நினைக்கிற மாதிரி நம்முடைய மனோயிச்சைகள் கிடையாது. இத்திபா பின்பற்றுதல். அல்லாஹ்வுடைய கட்டளை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றுவதுதான் தீன் என்று பொருள், தீன் மார்க்கம் என்று பொருள். சரி பெரியன்பர்களே, இது சஹருடைய சட்டத்திட்டம், நியத்துடைய சட்டத்திட்டம். சுப்ஹானல்லாஹ். இப்போ बाबू भाई 30 दिन को मैं 21 नियत कर लूंगा, 30 रोजा रखूंगा, 30 दिन को भी क्या करूंगा 21 नियत जायज இல்ல. ஒவ்வொரு நோன்புக்கு ஒவ்வொரு நியத். இன்னைக்கு நீங்க எந்திரிச்சீங்க அப்படின்னா நியத் செய்யணும், நாளைக்கு அதே மாதிரி தராவியுடைய தொழுகையிலையும் அப்படிதான். 20 ரக்காத்துக்கு ஒரே நியத்து செய்யக்கூடாது. ஏன் 20 ரக்காத்து ஒன்னாவா தொழுகிறீங்க, 2 ரக்காத்தை சலாம் கொடுக்குறீங்கல்ல, தொழுகை விட்டு வெளியில வரீங்களா பாய், அதனால 2 ரக்காத் தனித்தனியா நியத்து செய்யணும். இப்ப 30 நோன்புக்குமே ஒரே நியத்து கூடாது. சரி பாய், இப்ப அல்லாஹ்வுடைய கிருபையில நான் நியத்துனா அரபியில சொல்லணுமா? அசுமு கதன் லக ஃபஃபிலி மா தகத்தம என்ன துஆ இருக்குல்ல, அந்த துஆவை சொல்லணுமா? அவசியமா? இல்ல. அரபியில சொல்றது முஸ்தஹப், அவ்வளவுதான். क्या भाई இல்ல 2 ரக்காத்துக்கும் தனித்தனியா செய்யணும். ஆமா, 2 ரக்காத்துக்கும் தனித்தனியா நீங்க நியத்து செய்யணும். 20 ரக்காத்து நான் தொழுகிறேன் அப்படின்ட்டு நீங்க ஒன்னா தொழுகிறது இல்லையே, 2 ரக்காத்தா நீங்க என்ன செய்றீங்க, 2 ரக்காத் தொழுகிறீங்க, சலாம் கொடுத்துறீங்க, தொழுகு விட்டு வெளியில வந்துடுறீங்க, மறுபடியும் நியத்து செய்யணும்.
20 ரக்காத்துக்கு ஒரே நியத்து கிடையாது. அதே போன்றுதான் உங்களுக்கு நோம்பிலேயும் 30க்கு ஒரே நியத்து கிடையாது. தனித்தனியாக நீங்க நியத்து செய்யணும். சரி, நியத்து செய்யறது அப்படிங்கிறது அரபியில சொல்றது ஒரு முஸ்தஹபான காரியம், அவ்வளவுதான். அரபியில தான் சொன்னாதான் நோம்பு கூடும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. உங்களுடைய மனசுல உங்க தாய் மொழியில எப்படி வேணா நியத்து செய்யலாம். ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப ஒருத்தர் சஹருக்கு எந்திரிக்கிறார். இதுலேயே சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க அது கூட தேவையில்லை, நியத்து செய்ய கூட தேவையில்லை. ஏன் அப்படின்னா सहर के अंदर गया तो फारूक भाई उठो ना, क्या करते हैं, सहर खाना खाते हैं, काय को खाते हैं उन्होंने, भाई नीयत क्या भाई, रोज़ा रखना, कुछ ना भाई खा लो तो फिर भी मैं सो जाऊंगा, फिर भी क्या करूंगा, खाऊंगा, अपनी नीयता இல்லை. இதுதான் நியத்து. இன்னமல் அமலு பின்னியாத். உங்களுடைய அமல் கூட அடிப்படையில் தான் உங்களுடைய நியத்தே அல்லாஹ்வுடைய கிருபையில. அப்ப நம்ம சஹருக்கு எந்திரிச்சு சாப்பிடுறோம் பாத்தீங்களா, இதுதான் நியத்து. இதுதான் நியத்து. தனிப்பட்ட முறையில் உங்க தாய்மொழியில நீங்க சொல்லுங்க, தமிழ்ல சொல்லுங்க, உருதுல சொல்லுங்க, இல்ல அரபியில சொல்லுங்க. இது சிறப்புக்குரிய முஸ்தஹபான செயல். ஆனா நீங்க சாப்பிட்டீங்க, நியத்தை செய்யல, உங்க நோன்பு தாராளமா கூடும். ஏன், சஹருக்கு எந்திரிக்கிறது சாப்பிட்றத நீங்க நோன்பு வைக்கிறதுக்கு தான், வேற எதுக்காவதா இல்ல. சரி, இது ஒண்ணு. ரெண்டாவது சட்டம் என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தர் சஹருக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில சாப்பிட்டார், சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு, இல்ல அவர் நியத்தே செய்யல, क्या भाई देखिए भाई மதில் மேல நிக்கிற பூனை மாதிரி எந்த பக்கம் தாவலாம் அப்படின்ட்டு होगा कि नहीं की मेरे से रोजा रखना होगा कि नहीं की मालूम नहीं ना அப்படின்னு அப்படியே போகுது வண்டி. இப்போ நீயத்தை ஒரு செய்யல, சஹரு சாப்பிட்டுருந்தாலும் சரி சாப்பிடலினாலும் சரி, இல்லை ஒருத்தர் தூங்கிட்டாரு, சஹரு சாப்பிடல, சுபோ சாதி ஆயிடுச்சு, இப்போ அந்த நேரத்தில் ஒரு நியத்து செய்யாம என்னால் முடியுமா முடியாதா அப்படின்னு அப்படியே ஒரு கவலையிலேயே போகுது. என்ன அப்படின்னா எது வரைக்கும் நியத்து செய்யலாம், ஒரு நேரம் இருக்குமில்ல, அந்த நேரம் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், நியத்து செய்யணுமில்ல. பெரியவர்களே, 1 மணி வரைக்கும் ஜவாலுடைய, அதாவது ஜுஹருடைய நேரம் 1 மணி வரைக்கும் நீங்க நியத்து செய்யறதுக்கு உண்டான நேரம் இருக்கு. 1 மணிக்கு பின்னாடி நீங்க நியத்து செஞ்சா நியத்து கூடாது. நல்ல கவனமா கேட்கணும். நியத்துடைய சட்டதிட்டங்கள் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் நியத்து செய்யல, என்னால முடியுமா முடியாதா, நான் வைக்க முடியுமா வைக்க முடியாதா, உடம்பு கெட்டு போயிடுமா, என்னால் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கற்பனையில, அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல்லையே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அவர் நியத்து செய்யக்கூடிய கடைசி நேரம் மத்தியானம் 1 மணி வரைக்கும் தான், ஜஹருடைய ஜவால் வரைக்கும் தான். அதுக்கு பின்னாடி நீங்க நியத்து செஞ்சீங்கன்னா நியத்து கூடாது. அந்த 1 மணிக்கு முன்னாடி நீங்க நியத்து செஞ்சீங்க அப்படின்னா உங்க நியத்து கூடிவிடும், அந்த நோன்பு அல்லாஹ்வுடைய கிருபையில கபூல் ஆகிவிடும். பெரியவங்களே, 2 சட்டத்திட்ட தான் சொன்ன, நேரம் ஆயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் இன்னும் நேரம் இருக்கு. அல்லாஹ்வுடைய இன்னும் 28 நாள் இருக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில. அல்லாஹ்வுடைய கிருபையில ஜகாத்துடைய மசலாக்கள், ஃபித்ராவுடைய மசலாக்கள், இன்னும் பலதில் சட்டத்திட்டங்கள் இருக்கு. நம்ம முஃப்தி சாப் அல்லாஹ்வுடைய கிருபையில இருக்கிறாங்க. உங்களுக்கு தேவைன்னா இன்ஷா அல்லாஹ் அவங்ககிட்டையும் கேட்டுக்கலாம். வல்ல ரஹ்மான் அனைவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையில ரமலானுடைய மாதத்தில் நோன்புகளை தெரிந்து புரிந்து அறிந்து சிறப்பான முறையில் வைக்கக்கூடிய பாக்கியத்தை முதலில் எனக்கும் தாங்களுக்கும் உலகத்திற்கு கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் தந்தால் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.